கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு. இன்றைய எலியாவின் உணவு புத்தாண்டு 2025 நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரும் புதிய ஆண்டு நன்மைகளின் ஆண்டாகவும் நம் ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆண்டாகவும் அமைய கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. புதிய ஆண்டு 2025 உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? கடந்த ஆண்டுகளின் அனுபவங்களை வைத்துக்கொண்டு அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 45 அதிகாரம் 11 வசனத்தில் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று வசனம் இப்படி இருக்க, நமக்கு புதிய வருடத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நம் வசனத்தில் சொன்னபடி கர்த்தருக்கு கட்டளையிட நமக்கு உரிமை உண்டு. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு ஜனங்கள் மேல் பரிதாபம் கொண்டு மோசே கர்த்தரிடம் விண்ணப்பிக்கவில்லையா? யோசுவா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடவில்லையா? எலியா பரத்திலிருந்து அக்கினி வர கட்டளையிடவில்லையா? கிறிஸ்து காற்றையும் கடலையும் கீழ்ப்படியுமாறு கட்டளையிடவில்லையா? வியாதிகள் நீங்குமாறு, சப்பானிகள் எழுந்து நடக்குமாறு அப்போஸ்தலர்கள் கட்டளையிடவில்லையா? மரித்தவர்களை எழுப்ப பவுல், எலியா, எலிசா போன்றவர்கள் கர்த்தரிடம் விண்ணப்பிக்கவில்லையா? கர்த்தரின் வார்த்தையை மீறி சிம்சோன் செய்த வீணான காரியங்களால் அவனை ஜனங்கள் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கும் போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி விண்ணப்பித்த போது தேவன் மனம் இறங்கி அவனுக்கு பலத்தை கொடுக்கவில்லையா? அன்னாள் குழந்தை செல்வத்திற்காக கர்த்தரிடம் விண்ணப்பிக்கவில்லையா? எலிசா எலியாவின் தேவன் எங்கே என்றவாறு யோர்தானை அடித்த போது நான் இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கும்படியாக யோர்தானை கர்த்தர் 2 பிரிக்கவில்லையா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று யாக்கோபும் கர்த்தரிடம் பிடிவாதம் பிடிக்கவில்லையா? இவைகளை எல்லாம் நாம் விசுவாசிப்போம் என்றால் நாம் நமக்காக ஏன் கர்த்தரிடம் அவர் சொல்படி கட்டளையிடக்கூடாது? தேவ சித்தத்திற்கு உட்பட்ட நமது இருதய வாஞ்சைகளை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, தேவ மனிதர்கள் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த செய்திகளை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். அவைகளை எல்லாம் கேட்பது நல்லதுதான், தியானிப்பதும் நல்லதுதான். ஆனால் நமக்கென்று தனிப்பட்ட வாக்குத்தத்தம் வேண்டுமே. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசித்தால் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்துள்ளீர்களோ அதற்கு தகுந்தவாறு வேதத்திலிருந்து வாக்கு தத்தத்தை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அதை ஒரு தாளில் எழுதி தேவ சமூகத்தில் வைத்து
இன்றிலிருந்து கருத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜெபித்துக் கொண்டே இருங்கள். தன் ஜனங்களின் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் நிச்சயம் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு உட்பட்ட உங்கள் இருதய வாஞ்சைகளையும் நிறைவேற்றுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இது கர்த்தர் நம்மோடு செய்திருக்கும் உடன்படிக்கை. இதில் கெட்டு போகாமல் என்ற வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குமாரனை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய பரம எதிரியான சாத்தான் நம்மை குறிவைத்து தாக்கி கெட்டு போக செய்ய தீவிரமாக செயல்படுவான். ஆகையால் நாம் சாத்தானை எதிர்த்து நின்று நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு கட்டளையிட வேண்டும். நாம் கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் தாவீது மூலமாக சொல்வதை நாம் இப்போது வாசிப்போம். 2 சாமுவேலின் புத்தகம் 23 3 மற்றும் 4 இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷனை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியில் இருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் தாவீது ராஜ்யத்தை ஆளுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் அவருக்கு சொன்னதை நமக்கு சொல்கிறார். இது ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும், ஒரு குடும்பத்தை நடத்தி செல்கிற குடும்ப தலைவனுக்கும் பொருந்தும். ஒரு மனுஷன் நீதிமானாக இருந்து தெய்வ பயத்தோடு மற்றவர்களிடம் துரைத்தனம் செய்யும் போது மேகமில்லாத நீல வானத்தில் சூரியனுடைய ஒளியைப் போலவும் புல்லை பூமியில் இருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போலவும் இருப்பார் என்று ஆவியானவர் தாவீதிடம் சொல்லி உரைத்தார் என்று எழுதியிருப்பதால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரிடம் பயமில்லாமல் நாம் அவருக்கு கட்டளையிட முடியாது. ஏசாயாவின் புத்தகம் 58 அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பின், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை தொழிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பயம் நமக்குள் இருக்கட்டும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களாய் கர்த்தருக்கு அவர் சித்தத்திற்கு உட்பட்ட நம் விருப்பம் நிறைவேற கட்டளை கொடுப்போம். இச்சையும் புதிய வருடத்தில் நம் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிர்த்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நாம் விசுவாசித்து நினைத்த காரியத்தை நிறைவேற்றி அதிசயம் காண செய்வார். ஆமீன். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் உம்மை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீ நன்மைகள் செய்கிறவர். இந்த சமயத்திலும் 119 சங்கீதம் 41 கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் உமது பிள்ளைகளுக்கு வருவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உமது ஜனங்கள் வரும் புதிய ஆண்டு எப்படி இருக்க வேண்டும் என்று உமது சித்தத்திற்கு உட்பட்டு எதை விரும்புகிறார்களோ அதை நிறைவேற்றி தருகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டில் அவர்கள் அதிசயங்கள் காணட்டும், அற்புதங்கள் பெற்று மகிழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.